திருப்பாவை 3வது பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்த ஓங்கு பெருசன்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். இந்த திருப்பாவையில் ஒவ்வொரு பாட்டுலையுமே ஆண்டாள் முதல் பாட்டுல நாராயணன்னு சொன்னாள் இல்லையா, இந்த நாராயணன் யாருங்கிறத ஒவ்வொரு பாட்டுலையும் சொல்றான். இந்த 3வது பாட்டுல சொன்னாள் நாராயணனே ஓங்கி உலகளந்த உத்தமன். உத்தமன்னா யாரு? தனக்கு ஒரு கெடுதல் வந்தாலும் அடுத்தவர்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவன் உத்தமன். அந்த உத்தமன் இங்க யார சொல்ற ஆண்டாள், மகாபலி யாகம் பண்ணும் பொழுது அந்த யஜ்யசாலைக்கு வாமனனாக சிறுபிள்ளையாக எம்பெருமான் போனான். மகாபலி இடத்துல 3 அடி மண் வேணும்னு கேட்டான். மகாபலியினால 2 அடி மண் தான் கொடுக்க முடிஞ்சது. அதாவது எம்பெருமான் இடத்துல 3 அடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் மகாபலி. எம்பெருமான் ஒரு திருவடியினால மேல் உலகத்தையும் ஒரு திருவடியினால பாதாள லோகத்தையும் இந்த பிரகிருதி மண்டலத்தையும் அளந்துவிட்டான். இப்போ இன்னும் 1 அடி மண் வேணுமே. மகாபலி இடத்துல கேட்டான் மகாபலி, 3வது அடி மண் வேணுமே, எங்க போறது? நான் உடனே மகாபலி சொன்னான், சுவாமி அடியேன் அகங்காரத்தினால எதையும் கொடுக்குறேன்னு சொன்னேன், என்னுடைய அகங்காரத்தை போக்க வேணும், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு மகாபலி வாமனனான எம்பெருமான் இடத்துல பிரார்த்திக்க எம்பெருமான் என்ன பண்ணினான் தெரியுமா? மகாபலியினுடைய தலையில தன் திருவடிகளை வைத்தான். வைத்து அது மட்டும் கிடையாது, மகாபலியினுடைய அகங்காரத்தை மட்டும் போக்கலை, இந்த லோகத்தில் இருக்கிறவா எல்லாருடைய அகங்கார மமகாரங்களையும் போக்கினான். இப்போ இந்த இடத்துல இதைத்தான் ஆண்டாள் உத்தமன்னு சொன்னான். இப்போ பகவான் இடத்துல போய் யாராவது எம்பெருமானே என்னுடைய அகங்காரத்தை போக்குன்னு கேட்டாலோ கேட்கல, கேட்காமையே போக்கினான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அவனுடைய திருநாமங்களை சொல்லணும். திரௌபதிக்கு எம்பெருமான் வரலையே, அவனுடைய திருநாமம் தானே காப்பாற்றினது. ஆண்டாள் சொன்னா நாம நோன்பு நோக்கிறோமே, அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னா என்ன ஆகும்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. தீங்கின்றி நாடெல்லாம் எல்லா இடத்துலையும் நன்னா மழை பெய்யும். மழை பெய்தது அதனால நாட்டுல கேடு உண்டானது அப்படிலாம் இல்லாமல் மழை பெய்தது எல்லாரும் சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படி இருக்கணும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. ஒரு மாதத்துல 9 நாட்கள் வெயில், 1 நாள் மழை அப்படின்னு மழைக்கு ஒரு கணக்கு உண்டு. அப்போ மும்மாறினா 3 தடவை பெய்ய வேண்டும். மும்மாறி பெய்து இப்போ மழை பெய்யணும்னு சொல்லிட்டான். இப்போ மழை பெஞ்சதுன்னா என்ன நடக்கும்? மழை பெய்தால் என்ன நடக்கும்? அதை மேலே சொன்னா ஓங்கு பெரு சென்னல். நன்னா மழை பெஞ்சது, சென்னல் பயிர்கள் எல்லாம் நன்னா வளர்ந்தது. அது எப்படி வளர்ந்ததுன்னா ஆகாயம் அளவுக்கும் உயர்ந்து வளர்ந்தது. யாரை போலன்னா வாமனனாக வந்து திருவிக்கிரமனாக எம்பெருமான் உலகத்தை அளந்தான் அல்லவா, அந்த திருவிக்கிரமனை போல ஓங்கி நன்றாக வளர்ந்தது. அப்போ அந்த சென்னல் பயிருக்கு நடுவிலே மீன் குட்டிகளெல்லாம் அப்படியே நீந்தி கொண்டு போனதாம். கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. அந்த நெல் பயிருக்கு நடுவில் அழகான கொடிகள், இதுல குவளை மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கு. அந்த மலர்கள்ல இருக்கக்கூடிய தேன் இருக்கு இல்லையா, அந்த தேனை பருக வேண்டும் என்று வண்டுகள் எல்லாம் வந்தது. அந்த தேனை பருகியது, அந்த குவளை மலர்லயே உறங்கி விட்டது. இப்போ பார்க்கணும், குவளை மலர், அதில் இருக்கும் தேனை பருகுவதற்காக வந்த வண்டுகள் அதிலேயே உறங்கியது. அப்போ அதே சமயம் இந்த மீன்கள் என்ன பண்ணினது? இந்த நெல் பயிர் நடுவே நீந்தி கொண்டு சென்றது. சென்ற பொழுதும் அந்த குவளை கொடிகளும் ஆடியது. ஆடியது எப்படி இருக்குன்னா, அந்த வண்டுகளுக்கெல்லாம் மெத்த போல இருக்கா, அந்த வண்டுகளுக்கெல்லாம் ஊஞ்சல் ஆட்டுவதை போல இருந்தது. அதைத்தான் ஆண்டாள் இங்கு சொன்னா, பூங்குவளை போதில் பொறி வண்டு கண் படுப்ப. நன்னா தூங்குறதா வண்டுகளெல்லாம் அவ்வளவு ஆனந்தமா. தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முலை பற்றி. அப்ப இவ்வளவுன்னா நெற்பயிர்கள் வளர்ந்துருக்குன்னா அந்த ஊர்ல எவ்வளவு செடிகள் இருக்கணும், எவ்வளவு கொடிகள் இருக்கணும். இதெல்லாம் நன்னா சாப்பிட்டுருக்கு. எது? பசுமாடுகள். பசுமாடுகள் நன்னா பால் கறக்கணும்னா ஆகாரம் வேணுமே. இங்கேயோ செடிகள் நன்னா வளர்ந்துருக்கு, நன்னா மழை பெய்தது. ஆகவே பசுமாடுகள் எல்லாம் நிறைய பால் கறக்கிறதாம். எப்படின்னா தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இப்போ இந்த பாசுரத்துல உத்தமன்னு எம்பெருமான வள்ளல்னு சொன்னா,
பால் நிறைய கொடுக்கக்கூடிய பசுமாடுகளையும் வள்ளல்னு சொன்னோம். அந்த பசுமாடுகள் எப்படி பால் கொடுக்கறதா, அந்த பசுமாடுனுடைய முளைக்காம்ப தொட்டாலே போதுமா உடனே பாலை வர்ஷிக்கிறதா மழையை போல. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அப்ப எவ்வளவு பால் அது வர்ஷித்தது, எவ்வளவு பாலை கறந்தா அப்படின்னா, பால் கொடுக்கறதாம் பசு. அதை எங்க தேக்கி வைக்கிறதுன்னு தெரியலையாம், பாத்திரங்களே இல்லையாம் அந்த கோகுலத்துல. அவ்வளவு நன்னா மழை பெய்யறதாம். அப்படி வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம். அப்போ இந்த பாசுரத்தில் ஆண்டாள் இந்த நோன்பு நோற்பதற்கு என்ன காரணம், அதனால என்ன பிரயோஜனம்னு சொல்றான். நோன்பு நோற்பதற்கு 3 காரணங்கள் உண்டு. முதல் காரணம், நாட்டில் நன்றாக மழை பெய்ய வேண்டும். இரண்டாவது காரணம், எங்கு பார்த்தாலும் செடிகள் கொடிகள் தழைகள் எல்லாம் நன்றாக விளைந்திருக்க வேண்டும். மூன்றாவது, தங்கள் மனதிற்கு ஏற்ற கணவன் வந்து சேர வேண்டும். இந்த 3 காரணங்களுக்காக விடியற்காலையிலே சிறு பெண்கள் நோன்பு நோற்பதற்காக ஆற்றங்கரை செல்வார்கள் என்பது தமிழர்கள் இலக்கியத்திலேயே இந்த பண்பாடு காட்டப்பட்டது. பரிபாடல் என்ற தமிழ் இலக்கிய நூலில் இது மிகவும் அழகாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அம்பா ஆடல் என்று பெயர். அப்படி மார்கழி மாதத்திலே விடியற்காலையிலே பெண்களே நோன்பு நோற்றால், நேரிழையீர் நோன்பு நோற்றால் என்ன ஆகும், நீங்காத செல்வம் நிறைந்து. எப்பொழுது நம்மை விட்டு குறையாத செல்வம்னா, இந்த இடத்துல நீங்காத செல்வம்னா என்ன அர்த்தம்னா, நோன்பு நோற்றமானால் நம்மை விட்டு கண்ணன் ஒரு நாளும் விலக மாட்டான். கண்ணனை காட்டிலும் உயர்ந்த செல்வம் உண்டா? ஆகவே எல்லோரும் வாருங்கோள், நாம் நோன்பு நோற்க போவோம் என்று ஆண்டாள் இந்த 3வது பாசுரத்திலே அனைவரையும் வருக வருக என்று கூப்பிடுகிறாள்.